உங்க தோல் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கிறத நோட்டீஸ் பண்றீங்களா? உங்களோட வயது வந்து இப்பதான் 25 தாண்டி இருக்கு. ஆனா அதுக்குள்ள உங்க முகத்துல நிறைய wrinkles வருது. அதாவது சுருக்கம் விழ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் உங்களோட தோல் அப்படியே thin ஆகிட்டு இருக்கிறதையும் நோட்டீஸ் பண்றீங்க. உங்களோட ஸ்கின் எலாஸ்டிசிட்டியும் டிராப் ஆகிட்டு இருக்குது. அதாவது உங்களோட ஸ்கின் வந்து முன்ன மாதிரி எலாஸ்டிக்கா இல்ல. அப்படி நோட்டீஸ் பண்றீங்களா? சோ உங்களுக்காகவே இந்த வீடியோ நான் போடுறேன். அதாவது உங்களோட ஸ்கின்ல கொலாஜனோட ரோல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அதை பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். யாரெல்லாம் இந்த வீடியோக்கு அதாவது சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களோ, ஹே காய்ஸ், வணக்கம், ஐம் லாவா நியூட்ரிஷனிஸ்ட். சோ கொலாஜன் பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது அந்த பதிவு இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பா நீங்க வந்து பதிவை இப்ப பாருங்க. கொலாஜனோட ரோல் என்னது? அது ஒரு புரோட்டீன். அது ஒரு விதமான புரோட்டீன். நம்மளோட ஸ்கின்க்கு சரி, முட்டிக்கு சரி, எலும்புக்கு சரி ரொம்பவே அவசியம் நான் சொல்லியிருந்தேன். இப்ப தோல்னு வரும்போது நம்ம தோலோட ட்ரை வெயிட் நம்ம பார்க்கும்போது 75% இருந்து 80% வந்து நம்மளோட தோலுக்கான ஸ்ட்ரக்சர் அண்ட் அதோட நம்மளோட ஹைட்ரேஷன் இது எல்லாமே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலாஜன் தான். என்னோட ப்ரீவியஸ் வீடியோல வந்து இந்த டைப், அதாவது நான் கொலாஜனை 3 வகையா பிரிச்சிருந்தேன். டைப் 1, டைப் 2, டைப் 3 அப்படி சொல்லி பிரிச்சிருந்தேன். இதுல 2 டைப் வந்து ரொம்பவே அவசியம். ஆக்சுவலி 4வது டைப்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து நான் அந்த வீடியோல மென்ஷன் பண்ணல. மேபி வேற ஒரு வீடியோஸ்ல வரும்போது நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்றேன் கண்டிப்பா. இந்த 3 டைப்ல எந்த டைப் ரொம்பவே அவசியம்னு பார்த்தீங்கன்னா டைப் 1 அண்ட் டைப் 3 வந்து ரொம்பவே அவசியம் நம்மளோட தோலோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு. இந்த 2 டைப்புமே ரொம்பவே முக்கியம். நான் இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு டைப்பை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாமா அப்படின்னு நீங்க சூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் டைப் 1 வரும்போது அது நம்மளோட ஸ்ட்ரென்த், அதாவது நம்மளோட தோலோட வலு சொல்லுவோம்ல, அது வந்து மெயின்டைன் பண்றதுக்கு உள்ளுக்குள்ள டெர்மிஸ் 2வது லேயர்ல வந்து அது மெயின்டைன் பண்றதுக்கு அது ரொம்பவே அவசியம் இந்த கொலாஜன் புரோட்டீன். 3வது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த டைப் 1ஓட இந்த 3வது சேர்ந்து ஒன்னா வேலை செஞ்சா மட்டும்தான், அதாவது ஒன்னா ஒர்க் பண்ணா மட்டும்தான் நம்மளோட தோலோட இந்த எலாஸ்டிசிட்டி, ஃபர்ம்னஸ் மெயின்டைன் பண்ணவே முடியும். இந்த தோல்ல இருக்க கொலாஜன் வந்து 2 ஃபேக்டர்ஸ்னால வந்து நம்மளுக்கு தோல்ல கொலாஜன் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஒன் ஆஃப் இட் எதுன்னு பாத்தீங்கன்னா நேச்சுராவே நம்ம உடம்புல கொலாஜன் ப்ரொடக்ஷன் நடக்கும். ஓகே, இது எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம தோல் உள்ளுக்கு ஃபிப்ரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கு. அதுதான் வந்து இந்த சொந்தமா இந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்றது அதுவா வேலை செஞ்சு இந்த நியூட்ரியன்ஸோட. 2வது ஃபேக்டர் நீங்க பார்க்கும்போது நம்மளோட ஏஜ் வந்து 25 நம்ம ரீச் பண்ற வரைக்கும் நம்ம உடம்புல இந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன் சொந்தமாவே அதால உற்பத்தி செஞ்சுக்க முடியும். அண்ட் ஈஸியில நம்ம வெளியில இருந்து எடுக்கக்கூடிய சோர்ஸ்ல இருந்து கொலாஜனை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வந்து எடுத்துக்க முடியும். ஆனா நம்மளோட 25 வயதுக்கு அப்புறம், நான் எப்பயுமே சொல்லுவேன், நம்மளோட 25 வயசு தான் வந்து நம்மளோட ஆப்டிமம் ஹெல்த் லெவல் வந்து பீக் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு கிராஃப். அந்த 25 வயசுக்கு அப்புறம் நம்மளோட ஹெல்த் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிட்டரேட் ஆகிட்டே வரும், அதாவது நம்ம லூஸ் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இதே மாதிரி இந்த கொலாஜனோட ப்ரொடக்ஷன் அண்ட் கொலாஜனோட சப்ளை நம்ம உடம்புல இருக்கிறது எல்லாமே நம்மளோட ஏஜ் 25 வயசுக்கு அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து கொலாஜனை குறைஞ்சிக்கிட்டே நம்ம உடம்புல இருந்து வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இதனாலதான் நிறைய பேர் அவங்களோட தோல்ல வந்து இந்த சுருக்கம், அவங்களோட wrinkles, அதுக்கப்புறம் அவங்களோட தோல் வந்து ட்ரை ஆகுறது, அப்புறம் சேகிங் ஆகுறது, இது எல்லாமே நோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. 4 ஃபேக்டர்ஸ் நம்மளோட தோல்ல கொலாஜன் ப்ரொடக்ஷனும் சரி, இல்ல ஆல்ரெடி இருக்கிற கொலாஜனை வந்து பிரேக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தேன் யூவி லைட், அதாவது சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய UVA, ஓகே, அல்ட்ரா வயலட் ஏ நம்மளோட தோல் உள்ளுக்கு டீப்பா பெனிட்ரேட் பண்ணி நம்ம கொலாஜனை பிரேக் டவுன் பண்ண முடியும். அண்ட் இதனால வந்து நம்மளோட தோல் வந்து wrinkles அண்ட் சேகிங் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. 2வது பாத்தீங்கன்னா நம்மளோட டயட். ஓகே, டயட்னு சொல்லும் போது நம்மளுக்கு சில நியூட்ரியன்ஸ் வந்து ரெக்கமெண்டட் அளவு டெய்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்கும் நம்மளுக்கு. அந்த ரெக்கமெண்டேஷன் பார்க்கும்போது புரோட்டீன், வைட்டமின் சி, காப்பர் அண்ட் ஜிங்க், இந்த நியூட்ரியன்ஸ்லாம் ரொம்பவே அவசியம் நம்மளோட தோல்ல கொலாஜன் ப்ரொடக்ஷன் இருக்கிறது, அதோட அந்த சஸ்டைனபிளா இருக்கிறதுக்கு ரொம்பவே அவசியம். ஸோ இந்த நியூட்ரியன்ஸ் நீங்க சரியா முறையை எடுக்கலைன்னா உங்க உடல்ல இருக்கிற கொலாஜன் கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் கொலாஜன் ப்ரொடக்ஷன் இனஃப் சொந்தமாவே பண்ணிக்கவும் முடியாது. ஓகே, 3வது ஃபேக்டர்ஸ், இது நிறைய பேர் ஆணா இருக்கலாம் இல்ல பெண்ணா இருக்கலாம், இது ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், ஸ்மோக்கிங். ஓகே, ஸ்மோக்கிங் பண்றதுனால உங்களோட தோல்ல இருக்கிற கொலாஜனை பிரேக் டவுன் பண்ண முடியும். ஸோ இதனால இன்னும் ஃபாஸ்டா உங்களோட ஏஜிங் ப்ராசஸ்க்கு லீட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. 4வது ஃபேக்டர்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா ஹார்மோன்ஸ். ஓகே, நீங்க மோஸ்ட்லி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஹார்மோன்ஸ் எஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இது பார்த்தீங்கன்னா எஸ்ட்ரோஜன் ஹார்மோன். எஸ்பெஷலி இந்த எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் டைரக்டா இந்த கொலாஜனோட ப்ரொடக்ஷனும் சரி, இந்த கொலாஜனோட எதுவுமே இல்லை, லைக் லிங்க் இல்லை. பட் அதுக்கு வந்து இன்டைரக்டான லிங்க் எதுல பார்த்தீங்கன்னா இந்த தோலில் நம்மளுக்கு ஃபிப்ரோபிளாஸ்ட் இருக்குல்ல, இந்த ஃபிப்ரோபிளாஸ்ட் தான் வந்து இந்த கொலாஜன் ப்ரொடக்ஷனே வந்து பூஸ்ட் பண்ணும், அதாவது கொலாஜன் ப்ரொடக்ஷன் அது நம்ம செய்யும்.
ஓகே, இதுல என்ன நடக்குது வந்து இந்த எஸ்ட்ரோஜன் தான் இஸ் அ மெயின் கீ கம்போனன்ட் இந்த ஃபிப்ரோபிளாஸ்டை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு. ஸோ நம்ம உடல்ல எஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமா இருக்கும் போது இந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த கீ இருக்குல்ல இந்த எஸ்ட்ரோஜன், இது வந்து நம்மளோட ஃபிப்ரோபிளாஸ்டை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு அது கீயா வேலை செய்யும். ஸோ மோஸ்ட்லி இந்த மெனோபாஸ் டைம்ல நீங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க உடல்ல வந்து எஸ்ட்ரோஜன் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரனால இந்த ஃபிப்ரோபிளாஸ்டை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியாத நிலையில இருக்கும் போது இந்த கொலாஜன் நம்மளோட ஸ்கின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது குறைஞ்சிக்கிட்டு வரும். அண்ட் இருக்கிற கொலாஜன் கூட நாள் அடைவில் ஏஜிங் ப்ராசஸ்னாலே இது குறைஞ்சிக்கிட்டும் வரும். ஸோ போஸ்ட் மெனோபாஸுக்கு அப்புறம் நிறையவே பேர் நீங்க பார்ப்பீங்க அவங்களோட முகத்துல இன்னும் அதிகமான சுருக்கம் வருது, ட்ரைனஸ், இந்த மாதிரி ஸ்கின் இஷ்யூஸ் நிறையவே ஃபேஸ் பண்றதை நீங்க பார்ப்பீங்க. ஸோ பேசிக்கலி தோலுக்கு கொலாஜன் ரொம்பவே அவசியம். நம்ம தோல்ல ஸ்ட்ரக்சரை ஹோல்ட் பண்றதுக்கு சரி, இலாஸ்டிசிட்டிக்கு சரி, ஃபர்ம் பண்றதுக்கு சரி, ஸ்மூத்தா வச்சுக்கிறதுக்கு சரி, இதுக்கு எல்லாமே வந்து கொலாஜன் ரொம்பவே அவசியம். அதே சமயத்துல நம்ம தோல்ல ஏதாச்சும் ஒரு கட், ஏதாச்சும் ஒரு புண்ணோ காயமோ உருவாயிருச்சுன்னா, இப்ப நம்ம அக்னி வச்சுக்கோமே, அக்னி முகத்துல வரும்போது என்ன பண்ணுவோம், அதை ஸ்குவீஸ் பண்ணி உடச்சிருவோம். ஸோ அது காயம் ஆயிடுச்சுல, அந்த காயம் வந்து ஆறுறதுக்கு கூட இந்த கொலாஜன் ரொம்பவே அவசியம். ஸோ இப்போ எப்படி நம்ம தோல்ல கொலாஜனை பூஸ்ட் பண்ணலாம்னு பார்ப்போம். 4 விதமா நம்ம பூஸ்ட் பண்ணலாம். ஒன் ஆஃப் இட் இஸ் சப்ளிமெண்ட். சப்ளிமெண்ட் சொல்லும் போது நம்ம கடையில மார்க்கெட்ல நிறையவே சப்ளிமெண்ட் பார்ப்போம். மோஸ்ட்லி வந்து கொலாஜன் சப்ளிமெண்ட் சொல்லி விற்பாங்க. ஸோ நீங்க அந்த கொலாஜன் சப்ளிமெண்ட் அப்படின்னு வாங்க போறீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஹைட்ரோலைஸ் கொலாஜன் பெப்டைடா இருக்கணும். ஹைட்ரோலைஸ் கொலாஜன் பெப்டைடா இருக்கணும். ஏன்னா இதுதான் வந்து நம்மளோட உடல்ல ஈஸியா இந்த ஃபார்ம்ல இருந்தா மட்டும்தான் உங்க உடல்ல ஈஸியா அதால அப்சார்ப் பண்ணி அதோட வேலைகளை செய்ய முடியும். நீங்க நார்மலா வந்து இந்த கொலாஜன் வெறும் கொலாஜன் போட்டிருப்பாங்க, இல்ல வெறும் கொலாஜன் பெப்டைட் அப்படின்னு போட்டிருந்தா கூட இந்த பெப்டைட் ஸ்டில் ஃபைன், பிகாஸ் அதோட வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. பட் ஹைட்ரோலைஸா இருக்கும் போது அதோட பார்ட்டிகல்ஸ் இன்னும் சிம்பிள் ஃபார்ம்ல வந்து ஃபார்முலேட் பண்ணனால உங்க உடலுக்கு ஈஸியா அப்சார்ப் பண்ண முடியும். அதனாலதான் ஹைட்ரோலைஸ் கொலாஜன் பெப்டைட் அப்படின்னு வேர்டிங்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க இந்த கொலாஜன் ப்ராடக்ட்ஸை நீங்க வாங்கி சாப்பிடலாம். இல்லாட்டி நீங்க கொலாஜன் ப்ராடக்ட்ஸ் வாங்கும் போது நீங்க சம்டைம் படிச்சு பாருங்க, அதுல நிறைய வைட்டமின் சி அதிகமா இருந்து கொலாஜன் லெவல் குறைவா இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கு பதிலாக பேசாமலே போயிட்டு வைட்டமின் சி சப்ளிமெண்ட்ஸை வாங்கி சாப்பிடலாம். இப்போ 2வது வகை, அதாவது எப்படி நம்ம ஸ்கின்ல வந்து கொலாஜனை பூஸ்ட் பண்ணலாம், ப்ரொடக்ஷன் பூஸ்ட் பண்ணலாம், இல்லை கொலாஜனை பூஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, தோலில் டாபிக்கலாக நம்ம அப்ளை பண்ணலாம். அதாவது க்ரீம் விதத்தில் நம்ம அப்ளை பண்ணலாம். ரெத்தினால் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கினோட டேர்ன் ஓவர் பண்ணி நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்ல கொலாஜன் ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வைட்டமின் சி, இந்த மாதிரியான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்ல வைட்டமின் சி இருக்கிறது மாதிரி சீரமோ இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணும் போது இது எல்லாமே வந்து கொலாஜன் ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். 3வது பெப்டைட். ஓகே, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்ல பெப்டைட்னு சொல்லக்கூடிய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அது கூட உங்களோட கொலாஜனை இல்லை உங்களோட ஸ்கினை வந்து ஸ்கின் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 3வது டயட். நான் ஏற்கனவே சொன்ன இன்ஃபர்மேஷனை விட புதுசா சொல்ல போறேன். அதாவது இந்த போன் ப்ராத், அதாவது எலும்புங்கனால செய்யப்பட்ட போன் ப்ராத், இல்லாட்டி கோழி காலுலாம் இருக்குல்ல, இதுல நீங்க கொதிக்க வச்சு தண்ணி நிறைய ஊற்றி கொதிக்க வச்சீங்கன்னா அதுல நிறையவே கொலாஜன், அதுல நிறைய சப்ளைஸ் இருக்கு. அடுத்து வந்து இந்த மீன்லாம் இருக்குல்ல, இந்த மீன்ல இருந்து கொலாஜன் சப்ளை நிறைய உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான டயட் நீங்க அதிகமா எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாவே சாப்பாடு மூலியமா உங்களுக்கு கொலாஜன் கிடைக்கும். இதை தவிர வேற என்னென்ன எடுக்கலாம்னா, வைட்டமின் சி, ஜிங்க், காப்பர் அண்ட் புரோட்டீன் சப்ளை இஸ் இம்பார்ட்டன்ட். 4வது நீங்க அவாய்ட் பண்ணக்கூடிய ஹேபிட்ஸ், சன்லைட் எக்ஸ்போஷர் யூ ஹேவ் டு லிமிட் இட். எஸ்பெஷலி ரொம்ப அதிகமான வெயில் காலத்துல நான் போயிட்டு சன் டேன் ஆக்க போறேன் அந்த மாரி நீங்க செய்யற ஒரு முயற்சினால நீங்க கொலாஜன் பிரேக் டவுன், உங்க ஸ்கின்ல இருக்கிற கொலாஜன் வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சன் டேமேஜ் நிறையவே ஆகாம இருக்கிறதுக்கு ப்ராப்பரான சன் ப்ரொடெக்ஷன் அப்ளை பண்றது அவசியம். அதுக்கப்புறம் ப்ராப்பரான க்ளோதிங், கேப் இந்த மாதிரி போடுறது அவசியம். ஸ்மோக்கிங் யூ மஸ்ட் அவாய்ட் இட், டெஃபினெட்லி யூ மஸ்ட் அவாய்ட் இட். அதுக்கப்புறம் உங்க உடலை டீஹைட்ரேட் பண்ணக்கூடிய சில விஷயம், ஆல்கஹாலும் சரி, உங்க உடலை டீஹைட்ரேட் பண்ணக்கூடிய சில விஷயங்களை வந்து நீங்க அவாய்ட் பண்றது ரொம்பவே அவசியம். 5வது மேனேஜ் யுவர் ஸ்ட்ரெஸ். ஓகே, நம்ம தோல்ல இருக்கக்கூடிய கொலாஜன் இதெல்லாம் டேமேஜ் ஆகக்கூடாது, ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 5 ஹேபிட்ஸும் நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். உங்களுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கும் போது ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய சில ஆக்டிவிட்டிஸோ, யோகாவோ, மெடிடேஷனோ இந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரலாம். இன்னைக்குள்ள பதிவு, அதாவது நம்ம தோலை பத்தி நிறைய பார்த்தோம். எப்படி கொலாஜன் தோலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், எந்த டைப்ஸ் ஆஃப் கொலாஜன் வந்து நம்ம தோலுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தோம், எப்படி கொலாஜன்
நம்ம உடல்ல வந்து பூஸ்ட் பண்றதை நம்ம பார்த்தோம். எப்படி இருக்கிற கொலஜனை ப்ரிசர்வ் பண்றது டிப்ஸையும் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னும் என் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கண்டிப்பா போயிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஏன்னா கடைசிருக்க வீடியோ பார்த்துட்டீங்க. அடுத்தது உங்களோட தாட்ஸை ஷேர் பண்ண நினைக்கிறீங்க, ஏதாச்சும் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா காமெண்ட் பண்ணுங்க. உங்களோட காமெண்ட் நான் கண்டிப்பா படிச்சு ரிப்ளை பண்றேன். உங்களை அடுத்த வீடியோல பாக்குற வரைக்கும் பை ஃப்ரம் லாவா.